ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தயவுசெய்து தள்ளி விட்ற எண்ணம் இருக்கிறவங்க தள்ளி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன், நான் மக்களுக்காக பேசுகிறேன். அதாவது இந்த காலத்தில் நல்லவங்களுக்கு எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது. அதுவும் இல்லாமல் பணக்காரங்களுக்கும் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி விட்றவங்களுக்கும் ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தான் அரசாங்கம் எல்லாமே வேலை செய்யுது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நீங்களும் அதை தான் நினைக்கிறீங்க. ஒரு லோன் வாங்க போகணுன்னா கூட ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணுன்றாங்க. ஏழை மக்களுக்கு, விவசாயிங்களுக்கு லோனும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு வேளை லோன் வேணும், நம்ம வீட்டு மேலேயே லோன் வாங்கினா கூட ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணுன்றாங்க. வீட்டு மேலே இப்போ தனியாரில் போய் வாங்கினா தான் அதிக வட்டி இருக்குதுன்னு நம்ம வரவு செலவு பார்க்குற பேங்க்லேயே போய் கேட்குறோம்னா, நீ வரவு செலவு எத்தனை வருஷம் சொன்னாலும் பார்க்கலாம், உனக்கு அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அதுக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க பர்சனல் லோன்லாம் தராங்க அப்படின்னு. அதுவும் ஆளை பார்த்து தர மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் அப்படியே ஒரு வேளை பேங்க்கில் போய் ஏன் பர்சனல் லோன் வரல அப்படின்னு கேட்டால் அவங்க அதிகமாக வரவு செலவு பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம பேங்க்கில் போட முடியும், இல்லாத கொள்ளடிச்சுன்னு வந்தால் போட முடியும். அதுக்குன்னு கொள்ளடிச்சுன்னு போடுறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வாரி வாரி லோனை கொடுக்குறாங்க. ஏழைங்களுக்கு லோன் கிடையாது, எங்கேயும் கொடுக்குறதில்ல. அதிகபட்சமாக மகளிர் குழுவில் தராங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல. மகளிருக்காக தராங்க 50,000 இந்த மாதிரி 1,00,000 ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ளே. ஒரு விவசாயி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், விவசாயத்தை டெவலப் பண்ணணும், எதனா ஒரு மாட்டு கொட்டாய் போடணும், அது இதுன்னா கூட லோனுக்கு எந்த ஒரு விதத்துக்கும் லோனுக்குன்னு போனோம்னா அதுக்கு ப்ரொசீஜர் நிறைய இருக்குது. முக்கியமாக ஐடி ஃபெயில் பண்ணியிருக்கணுன்றாங்க. 2 நண்பர்களே, இளைஞர்களே, 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஐடி ஃபெயில் பண்ணியிருக்கணுன்றாங்க, இல்லை 3 வருஷம் ஃபெயில் பண்ணியிருக்கணுன்றாங்க. தயவுசெய்து இளைஞர்களே எல்லாமே இப்போயே ஐடி ஃபெயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஃப்யூச்சருக்கு நல்லது. ஏன்னா திடீர்னு ரொம்ப நம்ம சொத்து அடமானம் வச்சா கூட ஐடி ஃபெயில் பண்ணியிருந்தால் தான் பேங்க்கில் அடமானம் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. யாரும் ஐடி ஃபெயில் பண்ணாமல் இருக்காதீங்க, எல்லாம் ஐடி ஃபெயில் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பேங்க்குக்கே போனால் கூட ஏழை மக்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கிடையவே கிடையாது. யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் தருவான்னு உங்களுக்கே தெரியும். அதனால் தயவுசெய்து எல்லாம் வேலைக்கு போங்க. அப்படியே பேங்க்கில் அப்படியே லோனு ஐடி ஃபைல் பண்ணல வேறு ஆப்ஷன் இருக்குதுன்னா எங்கன்னா ரெகுலராக மாதம் சம்பளம் வாங்குற மாதிரி சர்டிஃபிகேட் இருக்குதான்னு கேட்குறாங்க. இல்லை வீட்டு மேலே வாங்கினா வீடு கட்டி நிற்கிறியா, அதுக்கு போய் பிடி ஆஃபீஸில் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க அப்படின்வாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதிகாரிங்களை அதே ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களாம் கூட்டு கொடுத்துருவாங்க. அவங்களும் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஏமாற்றாத விவசாயிங்க என்றைக்கும்